கிராஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% வெளியே போயிடுச்சு ப்ரைடரு. ஸோ நமக்கு வந்து ஏர் நாட்டு வேலை. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி செட்டிங் போட்டாச்சு. ஸோ நீங்கள் இதே மாதிரி கண்டினியூஸாக இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ இதுதான் நம்மளோட செட்டிங். இதை ப்ராப்பராக பார்த்துக்க வேண்டியதான். ஓகே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ராட் அண்ட் ரீலை வந்து எப்படி செட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒயிட் காஸ்டிங் ராட் அண்ட் ரீல். ஸோ இதை நம்ம எப்படி வந்து செட்டிங் போடுறது அப்படின்றத டெக்னிக்கலாக நம்ம கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியோ வந்து சீட் பண்ணிவிட்டு நம்ம கைடில் ப்ரைடர் போட்டாச்சு. ஸோ ஃப்ராக் கனெக்ட் பண்ணியாச்சு கனெக்டரோட. இது வந்து 6 பேராவோடைய ஜீப்ரா ஃப்ராக், பிளாக் கலரு வித்து ஒயிட் அண்ட் ரெட் காம்போ கோட்டிங்கு. ஸோ இந்த ஃப்ராகை வந்து எப்படி நம்ம வந்து புது ரீலில் செட்டப் பண்ணணும்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்லித்தரேன். இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய ரீலு, டொர்னாடோ ரீல், லுக்கானா டொர்னாடோ. ஸோ இது வந்து கியர் செட்டிங் எப்படின்னா, இது வந்து நம்மளோட மேக்னெட்டிக், இது வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், நம்மளோட லாங் டிஸ்டன்ஸ் எப்படி கேஷ் பண்ணணும் என்னன்றதுக்கான மேக்னெட்டிக். இது வந்து ஸ்பூல், இது வந்து ஸ்பூல் டென்ஷன் நாபு. ஸோ இந்த சின்ன சைஸில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஸ்பூல் டென்ஷன் நாபு. இந்த டென்ஷன் நாபு எதுக்குன்னா, நம்மளோட ஃப்ராக் வந்து ஃபால் டவுன் ஆகிறதுக்காக இதோட செட்டிங்கு. ஸோ இது எப்படின்னா, இப்போ நம்ம ரீலை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக் வந்து பொறுமையாக ஃபால் டவுன் ஆகணும். ஃபால் டவுன் ஆன பிறகு நம்மளோட ப்ரைடர் வந்து செட்டிங் இப்படி இருக்கணும். ப்ரைடர் வந்து அவுட் ஆகக்கூடாது ஸ்பூல்லேருந்து. ஸோ அது எப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ அவுட் ஆகும் பாருங்கள். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஸ்பூல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட செட்டிங் ஃபெயிலு. ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிராஸுக்கும் நம்மளுடைய ரீல் வந்து ப்ரைடு வந்து ஏர் நாட்டு விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏர் நாட்டு விழக்கூடாது அப்படின்னா நம்மளோட செட்டிங்கை வந்து ப்ராப்பராக ஃபால் டவுன் வச்சுட்டு செட்டிங் போடணும். இப்போ வந்து நம்மளோட ப்ராப்பர் ஃபால் டவுனுக்கு ஃப்ராகை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து டென்ஷன் நாப்பை டைட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா, கரெக்டாக ஒரு 2 ஜான் இருக்க மாதிரி ஃப்ராகை விட்டுட்டு ஃப்ராகை வந்து நம்ம வந்து சுவிட்சை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ தம் ஃபிங்கரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக் ஆட்டோமேட்டிக்காக ஃபால் டவுன் ஆகிட்டு ஃப்ளோரை டச் பண்ண உடனே, நம்ம தரையை டச் பண்ண உடனே வெளியே வரக்கூடாது ஸ்பூல். இது பாஸ். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸு நல்லா கிடைக்கும். ஃப்ராக் வந்து நல்லா லாங் டிஸ்டன்ஸ் போகும். அண்ட் அடுத்து ஒன்று நம்மளோட ட்ராக், ஸ்டார் ட்ராக். இதோட ஸ்டார் ட்ராக் அப்படின்னா, நீங்கள் வந்து இதோட ட்ராக் வந்து ஃபிஷ்ஷை வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் தண்ணியிலேருந்து லேண்ட் பண்ணுறீங்க ஃபிஷ்ஷை அப்படின்னாக்கா, லேண்ட் பண்ணும்போது உங்களோட ட்ராக் லூஸாக இருந்தால் அப்படின்னா ஃபிஷ்ஷு அதோட வாட்டத்துக்கு போகும். ஸ்பூலில் சீக்கிரம் லோட் ஆகாது ப்ரைடரு. ஸோ நீங்கள் வந்து இது 80 to 90%, நீங்கள் 90%, 95% வச்சா கூட ஓகே தான். ஏன்னா இது வந்து நீங்கள் ஸ்பூல் வந்து ஃபிஷ்ஷை அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்பூல் பிடிச்சி தான் ஃபிஷ்ஷை ஊக் பண்ணணும். அப்போ ஊக் பண்ணும்போது இழுத்து சுற்றணும். எப்படின்னா, ராடை வந்து ஃபஸ்ட்டு மீனை இழுத்து போட்டுட்டு வெறும் ப்ரைடர் வந்து ஸ்பூல் உள்ள லோட் பண்ணுற மாதிரி ஃபிஷ் அடிக்கணும். அதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ நமக்கு சிம்பிளான விஷயம் தான். பைட் கேஸ்டிங் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றது வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ பைட் கேஸ்டிங்கிறது வந்து ஸ்மால் செட்டிங் தான், சிம்பிளான விஷயம். சிம்பிளாக பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு மைண்ட் செட் பண்ணி பாருங்கள். அது மாதிரி எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, வீடியோவில் மேல் மிஷின் கீழ் மிஷின் சொல்கிறீங்க. ஸோ சில பேர் மேல் மோட்ரு கீழ் மோட்டருன்றீங்க. இதோட பேர் பைட் காஸ்டிங் ரீல் அண்டு ஸ்பின்னிங் ரீல். அப்படின்னா நம்மளோட கீழே பாட்டமில் பெயிலாம் வச்சு வர்றது ஸ்பின்னிங் ரீல். ரெண்டுக்கும் வித்தியாசம் இவ்வளோ தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் வந்து ஸ்பூல் வந்து கொஞ்சமாக இருக்கும். எப்படின்னா, ஸ்பூல் வந்து ஒரு 35-40 மீட்டர் வரைக்கும் போட்டால் போதும். பட் ஸ்பின்னிங் ரீலில் ஃபுல்லாக லோட் பண்ணணும். அவ்வளோதான் இதோட விஷயம். ஸோ இதை வந்து பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை, சிம்பிளான விஷயம். அது மாதிரி பைட் காஸ்டிங் ரீலை பொறுத்த அளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து ராடு எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, 6 to 10 கிராம் இல்லைனா 12 கிராம் கிராஸ் பண்ணுற அளவுக்கு ராடு வாங்கினா போதும். அதுலேயே எல்லா மீனையும் அடிச்சிடலாம். நீங்கள் நினச்சிட்டு இப்போ வந்து எனக்கு 10 kg கெப்பாசிட்டியில் ராடு வேணும், இப்படி 15 kg கெப்பாசிட்டி ராடு வேணும், அவ்வளோ பெரிய விரால் மீன் நாங்கள் பிடிக்கிறதே கிடையாது. நம்மளோட பிடிக்கிற கான்செப்ட்டு 2 kg அபோவ் அவ்வளோதான் இருக்கும் மீன், விரால் மீன். ஸோ அதனால் நீங்கள் இதிலே அடிக்கலாம். இது வந்து அரௌண்ட் இது வந்து என்னென்னா நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் ராடு. இது வந்து கிராண்ட் மாஸ்டர் சீசரோட கிராண்ட் மாஸ்டர் ராடு. இதோட லூர் கெப்பாசிட்டி பாருங்கள், 7 to 16 LB லைனு, 5 to 22 கிராம் வந்து கேஸ்டிங் வெயிட்டு. 22 கிராம் வரைக்கும் இதில் கிராஸ் பண்ணலாம், 5 கிராம்லேருந்து. இதுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக லூர் யூஸ் பண்ண போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணல. நான் யூஸ் பண்ணுற எல்லா லூருமே மேக்ஸிமமே வந்து 11 கிராம் தான், 11 to 12 கிராம் தான். ஸோ
ஸோ அதனால் நீங்கள் வந்து ராடு பார்த்து வாங்கும்போது கண்டிப்பாக லூரோட கேஷிங் வெயிட் பார்த்து வாங்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மினிமம் ப்ரைஸ் எப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ப்ரைஸில் இவ்வளோ தான் என்னோடய பட்ஜெட் அப்படின்றா மினிமம் ப்ரைஸில் இருக்கிற ராடை வந்து செலக்ட் பண்ணி வாங்கி முதல்ல லேர்ன் பண்ணுங்கள். லேர்னிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இந்த ஃபிஷ்ஷிங். எப்போதுமே வந்து ஃபிஷ்ஷிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க என்ன வேணால் சொல்லலாம். பட் நம்ம ஃபீல்டில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறோமோ அதுதான் நம்மளுடைய ஃபிஷ்ஷிங்கோடைய மைண்ட் செட்டு. ஸோ நீங்கள் முதல்ல ராடு வாங்கி அதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யூடியூப்பில் பாருங்கள், இல்லை நிறையா சீனியர்ஸ் இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்போதுமே ராட் அண்ட் ரீல் செலக்ட் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட்டில் பக்கவான காம்போ வாங்கிடுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த ரீலை வந்து முழுசாக இந்த ரீலை பற்றி சொல்லிட்டேன். ஸோ அது மாதிரி ரீல் வந்து உங்களுக்கு பைட் காஸ்டிங் ரீல் வாங்க போகிறீங்க அப்படின்னா 7:1 or 2 அந்த கியர் ரேஷியோவில் வாங்க. எப்பவுமே கெப்பாசிட்டி ரீலோட கெப்பாசிட்டி 10 kg 12 kgன்னு கேஜி பார்த்து வாங்காதீங்க, ரீலோட கியர் ரேஷியோ. ஸோ கியர் ரேஷியோ நமக்கு 7.2 இந்த கியர் ரேஷியோ. ஸோ நீங்கள் கேஸ்டிங்கில் எடுத்திங்கன்னா 7.1:1 கியர் ரேஷியோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி கியர் ரேஷியோ பார்த்து வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 2 ரொட்டேஷன் 3 ரொட்டேஷன் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 வாட்டி உங்களோட ஸ்பூல் வந்து உள்ளே ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் நல்லா கிடைக்கும். ஸ்பூல் பண்ணும்போது சீக்கிரமாகவே ஸ்பூல் உள்ள உங்களுக்கு வந்து பிரைட் ஏறிடும். நீங்கள் ரெட்ரீவ் பண்ணுறது கஷ்டமாகவே இருக்காது உங்களுக்கு. ஸோ சிம்பிளாக இருக்கும், இதை புரிஞ்சுக்கிங்க. இதுதான் இதோட விஷயம். ஸோ இது பெரிய காம்ப்ளிகேட் நினச்சிட்டு இது வேண்டாம், இது ரொம்ப சிக்கு மாட்டுது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏர் நாட்டு விழும், எல்லாருக்குமே விழும், யார் யூஸ் பண்ணலாம் ஏர் நாட்டு விழும் தான். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு இதை வந்து கற்றுக்க. ஸ்பேரோ கம்பெனியோட காஸ்ட் ப்ராகு இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஊக்கப்பு நல்லாயிருக்கு. ஸோ இது வரைக்கும் இதில் ஒரு 40 kg மேலே ஃபிஷ் பிடிச்சாச்சு, இன்னும் இது டேமேஜ் ஆகலை. ஸோ இதே கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவோம். இதோடைய ரீல் கெப்பாசிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ரீல் பேரிங் 5:5+1 பால் பேரிங். இது பால் பேரிங் கம்மி தான், நீங்கள் கேஸ்டிங்கில் போகலாம். ஏன்னா கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு நல்ல பிராண்டாக இப்போ வர்றதில்ல. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சஜஸ்ட் பண்ணுறதுல கேஸ்டிங் இஸ் த பெஸ்ட் ரீல் பைட் கேஸ்டிங்கில். ஸோ நீங்கள் அதுக்கு போகலாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் தரேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ரெடி டு ஃபிஷிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அடிச்சு விடுங்க. ஸோ உங்களுக்கு கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோ வரும். இந்த உங்களுக்கு ஸ்பேரோ கம்பெனியோட ஃப்ராக் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கான்டாக்ட் நம்பர் தரேன், நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி அந்த ஃப்ராக் வாங்கிக்கலாம். ஸோ பர்சனலாக என்னோடய ரிசல்ட் வந்து ஜீப்ரா அண்டு காப்ஸ் 2 ஃப்ராக் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுனாலும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.